டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகியிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை மிக அற்புதமாக செய்து முடிக்கும் இரக்கமும் உண்மையான அன்பு வைக்கும் நேர்மையான குணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த 2025ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் இருக்கும்.
ரொம்ப நாளா பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு சில தடைகள் இருந்திருக்கும். கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை, கடன் கேட்டும் கடனால் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகிறது உங்களுடைய 2025 வாழ்க்கை. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு வந்துச்சு. நீங்க உண்மையா அன்பு வைத்த நபர்கள் உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மன அழுத்தம் விலகப் போகுது. மன அழுத்தமே இல்லாம மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக கிரக நிலைகள் கொடுக்கின்றன. 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை இந்த வருடத்தில் விலகப் போகிறது. எப்ப பர்ஃபெக்டா விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே மாசம் துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை திருமணம் முடிச்சு குழந்தை இல்லை, அல்லது திருமணம் முடிச்சு ஆண் குழந்தை இல்லை, இந்த 2 விஷயங்களையும் ஃபீல் பண்ற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக உண்டு. எப்படிங்க சொல்றீங்க? ராகு பகவான் எங்களுடைய ராசிக்கு 5ல் உட்கார்ந்துருக்காரு. சில நபர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, நீங்க குழந்தை பாக்கியத்துல ஆண் குழந்தை கிடைக்கும் அதிகமா அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் சரி, அல்லது கோச்சார ரீதியான அமைப்பிலையும் சரி, இந்த நிழல் கிரகங்களான ராகு பகவான் மற்றும் கேது பகவான் அமர்ந்துட்டாங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திர தோஷம் எப்படின்னா, ஒன்று ஆண் குழந்தையா பிறக்கும் அல்லது பெண் குழந்தையா பிறக்கும். கேது அமர்ந்தால் பெண் குழந்தையாக பிறக்கும், ராகு அமர்ந்தால் ஆண் குழந்தையாக பிறக்கும் தான் ஜாதகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான் மே மாசத்துல உள்ள நுழைகிறாரு. ஸோ அப்படி நுழையும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும், குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான கிரகத்தின் ரீதியான உண்மை. அதேபோல உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், நீங்க ரியலாவே யார் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா உங்க சொத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு அந்த இயல்பான குணமும் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றதுனால மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாமல், தன்னுடைய சொத்தை விட்டு கொடுக்காமல் எதிர்பார்க்கிற தன்மை தான் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுடைய அப்பாவழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சில பிரபலங்கள் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்புண்டு, அல்லது நீங்கள் சில பிரபலங்கள் மூலமாக நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போவீங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு யூடியூப் பிரபலமோ அல்லது மீடியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரபலமோ அல்லது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலங்களோ உங்களை சந்திக்க வாய்ப்புண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு உங்களுடன் நட்புடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயமாக அந்த 2025 உங்களை அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு வசீகரமான செயல்பாடு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் வயது அதிகமான ஸ்டேஜில் இருக்கீங்களோ, ஆன்மீக பயணம் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அங்கே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த 3 கிரக பயிற்சிகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா,
உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா தூங்கிடணும். மிட் நைட்ல அதிகமா முழிச்சிருக்க கூடாது. அதே போல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உணவு பழக்கவழக்கங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்கள மட்டும் நீங்க கவனம் செலுத்தி விட்டால், வேற எந்த பெரிய பாதிப்பையும் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள கடைபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி போயிட்டா, உங்களுடைய செயல்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இந்த 2025ல் ஏற்படும். நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா, கட்டாயமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்ல இருக்கு. ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள்.